மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். நினைவேந்தல் முற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீர் அஞ்சலி. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான உறவுகள் தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருந்தனர். கடந்த 2009ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு நாளில் பல்லாயிரக்கணக்கான எமது உறவுகள் கொடிய யுத்தத்தின் காரணமாக கொல்லப்பட்டும் மற்றும் அங்கவீனம் அடைந்தும் இருந்தனர். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை நினைவு கூறும் வகையில் அன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான உறவுகளின் கண்ணீர் மழையில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் நனைந்தது. அஞ்சலி நிகழ்வில் மதகுருமார்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கு வலியுறுத்தியதோடு தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் பாரதீனப்படுத்தவியலாத சுயநிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என்று முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தல் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின படுகொலையில் உயிர் நீத்த தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வொன்று கொழும்பில் வெள்ளவத்தை கடற்கரையில் மாலை 5 மணிக்கு நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தமிழரசுக் கட்சியின் பயணம் தொடரும். மத்திய குழுவில் தீர்மானம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தொடர்ந்தும் இணைந்து பயணிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் மற்றும் முக்கிய தீர்மானங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்த கட்சியின் பொதுச் செயலாளரான எம்.ஏ. சுமந்திரன் கூறுகையில், இந்த கூட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தொடர்ந்தும் பயணிப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. குறிப்பாக மக்களுடைய பொதுவான பிரச்சினைகள், அரசியல் தீர்வு விடயங்களில் தொடர்ச்சியாக இணைந்து பயணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு இணங்கி செயற்படுவதென்றும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இதேவேளை யாழ் கலாசார மண்டபம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலாசார மண்டபம் யாழ் மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்றும் உள்ளூர் ஆலோசனை குழுவை அமைத்து அதனை நிர்வகிக்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் பிரஜா சக்தி தொடர்பிலும் இங்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அது தொடர்பில் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளிலும் குழுக்களை அமைத்து அதனை உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் பிரசுரித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கு உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என தெரிவித்தார். இங்கிலாந்தின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் ஹரணி அமரசூரிய பயணம். இங்கிலாந்தின் லண்டன் நகரில் நடைபெறவுள்ள அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய திங்கட்கிழமை பிற்பகல் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். பிரதமருடன் மேலும் இருவர் உத்தியோகபூர்வ குழுவினராக இப்பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். இவர்கள் நேற்று பிற்பகல் 1:20 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூஎல் 403 என்ற விமானம் மூலம் இங்கிலாந்தின் லண்டன் நகர் நோக்கி புறப்பட்டனர். பிரதமர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் தமது உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு எதிர்வரும் 23ஆம் திகதி மீண்டும் இலங்கை திரும்ப உள்ளனர். கோட்டபாய ஆட்சிக்கால ஊழல் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் COVID-19 பரவல் சூழலை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் 3.1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் இறக்குமதி மோசடி குறித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. COVID-19 தொற்று காலத்தில் அவசர தேவைக்காக கருதி தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் முறையாக பதிவு செய்யப்படாத தனியார் நிறுவனம் ஒன்றினூடாக இந்த ரேபிட் ஆன்டிஜென் கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவிற்கு புகார் கிடைத்துள்ளது. அரசாங்கத்தின் முறையான கொள்முதல் விதிமுறைகளை மீறி தகமையற்ற ஒரு நிறுவனத்திற்கு இந்த டெண்டர் வழங்கப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 3.1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான கொடுக்கல் வாங்கல்களில் பெருமளவு நிதி முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சந்தையில் குறைந்த விலைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் தங்களுக்கு சாதகமான நிறுவனத்திடமிருந்து அதிக விலைக்கு இந்த கருவிகளை வாங்கியதன் மூலமும்
தரமற்ற அல்லது அங்கீகாரமற்ற கருவிகளை நாட்டுக்குள் கொண்டு வந்ததன் மூலமும் அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தீவிரம் பெறும் கோட்டபாய காலத்து ஊழல் விசாரணைகள் கடந்த கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற பல்வேறு கொள்முதல் முறைகேடுகள் மற்றும் அவசரகால நிதி பயன்பாடுகள் குறித்து தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் குறிப்பிட்ட இந்த ஆன்டிஜென் கிட் இறக்குமதி ஒப்பந்தத்தின் பின்னணியில் இருந்த அரசியல் பிரமுகர்கள், சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் ஆகியோரை இலக்கு வைத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தற்போது விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இது தொடர்பான ஆவணங்களை சேகரிக்கும் பணிகள் மற்றும் சாட்சிய பதிவுகள் தற்போது ஆணைக்குழுவினால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாடு திரும்பியதும் கைது செய்யப்படலாம், எம்பி அர்ஜுனா கருத்து. நான் நாடு திரும்பியதும் கைது செய்யப்படலாம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டிற்கு தனிப்பட்ட பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த அவர் அங்கு ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இதன்போது அவர் அங்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தமைக்காக நான் நாடு திரும்பியதுமே கைது செய்யப்படலாம் என கூறியிருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைகளை நியாயப்படுத்தி பேசிய சர்ச்சைக்குரிய உரையை தொடர்ந்தே தாம் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது கைது செய்யப்படலாம் என சுட்டிக்காட்டியிருந்தார். தனது உரையின் உள்ளடக்கம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் குறித்த எனது கருத்துக்கள் காரணமாக இலங்கை சட்டத்தின் கீழ் எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் இன்று நாடு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராமநாதன் அர்ஜுனா தனது இந்த தனிப்பட்ட பயணத்தின் போது தமிழக அரசின் பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகனையும் சந்தித்திருந்தார். சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவர் படுகொலை, புலம்பெயர்ந்தோருக்கு எச்சரிக்கை. சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து நகைகள், பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்றுள்ளது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியை சேர்ந்த 67 வயதுடைய வல்லிபுரம் சந்திரசேகரம் என்பவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்தாருடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் திகதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் சனிக்கிழமை அது தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் போலீசார் வீட்டிற்கு சென்றபோது துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் வெட்டுக்காயங்களுடன் முதியவரின் சடலம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கமராக்கள் சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் கமரா சேதமாக்க முன்னரான பதிவுகளின் அடிப்படையில் 14ஆம் திகதி இரவு வேளை முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக உள்நுழைந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் புகுந்தவர்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கமராக்களை சேதமாக்கிய பின்னர் முதியவரை படுகொலை செய்து வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை முதியவரின் உடற்கூற்று பரிசோதனையின் போது உடலில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கூரிய ஆயுதங்களால் குத்தப்பட்டமைக்கான அடையாளங்களும் காணப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளில் போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றன. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. அதிமுக அமைச்சர் பதவி வழங்குவதில் இழுபறி. முதல்வர் விஜய்க்கு தெரியாமல் லீமாரோஸ் எம்எல்ஏ அளித்த வாக்குறுதியால் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு அளித்த சி.வி. சண்முகம் அணியினர் ஆட்சியில் பங்கு எதிர்பார்க்கின்றனர். 7 அமைச்சர்கள் 6 வாரிய தலைவர்கள் பதவிகளை கேட்கின்றனர். நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு முன்பே அமைச்சரவையில் இடம் தருவதாக லால்குடி அதிமுக எம்எல்ஏவும் பிரபல லொட்டரி அதிபர் மார்டினின் மனைவியுமான லீமாரோஸ் வாக்குறுதி அளித்ததாக அதிமுகவினர்
விஜய்க்கு தகவல் அனுப்பியுள்ளனர். இதை கேட்டு முதல்வர் விஜய் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனால் அமைச்சரவை விரிவாக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. லீமாரோஸ் அளித்த வாக்குறுதிதான் இந்த குழப்பத்தின் காரணம் என தெரிய வந்துள்ளது. எந்தவித மொழி திணிப்பையும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்வர் விஜயிடம் கனிமொழி எம்பி வேண்டுகோள். மத்திய பாஜக அரசின் மொழி திணிப்பை முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடுமையாக எதிர்க்க வேண்டும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி எம்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கனிமொழி மே 17 செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். புதிதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமும் இதை நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எதிர்க்க வேண்டும். நிச்சயமாக எந்தவித மொழி திணிப்பையும் தமிழ்நாட்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாது என கனிமொழி எம்பி கராராக தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பேச்சுவார்த்தை நடத்த மறுப்பது அறிவுபூர்வமானது அல்ல, ஈரான் அதிபர் மசூத் தெரிவிப்பு. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும் என்ற கருத்தை ஈரான் அதிபர் மசூத் பெசக்சியான் வெளிப்படுத்தியுள்ளார். கண்ணியத்துடன் நடாத்தப்படும் பேச்சுவார்த்தை அவசியம் என்று ஈரான் தனது தேசிய உரிமைகளை தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரானிய மாணவர் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில், நிர்வாக அமைப்புகளில் மக்கள் தொடர்பு கூட்டத்தில் பேசிய ஈரான் அதிபர் மசூத் பெசக்சியான், பேச்சுவார்த்தை நடாத்த மறுப்பது அதிகாரப்பூர்வமானதல்ல, நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது என்று அவர்கள் கோஷமிடுகிறார்கள். நாங்கள் பேசவில்லை என்றால் என்ன செய்வது? இறுதி வரை போராடுவதா? நாங்கள் கண்ணியத்துடன் உரையாடலில் ஈடுபடுகின்றோம். மக்களின் ஆதரவுடன் தேசத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் திறன் நமக்கு உள்ளது. நாம் தர்க்க ரீதியாக பேசி தர்க்க ரீதியான பதில்களை பெற வேண்டும். நாட்டில் உள்ள ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நாம் உடைக்காமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். ஈரானின் எதிரிகள் நாட்டை சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் 3 நாட்களில் ஈரானில் இஸ்லாமிய குடியரசு அமைப்பை கவிழ்க்க விரும்பினர். ஆனால் இன்று அவர்கள் பிளவுகளை விதைத்து முன்னேற சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். நாங்கள் வெளிநாட்டவரை மதிக்கின்றோம். நாங்கள் பேச்சுவார்த்தை நடாத்துகின்றோம். மேலும் தேசத்தின் உரிமைகளை பாதுகாப்போம் என்று கூறினார். இதற்கிடையில் நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், ஈரானுக்கு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் விரைவாக செயல்பட தொடங்க வேண்டும். இல்லையெனில் அவர்களிடம் எதுவும் மிஞ்சாது. காலம் மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்திருந்தார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.